வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்றைக்கு புழுக்கொடி மாவில் லட்டு செய்யும் முறையை பார்ப்போம். அதற்கு தேவையான பொருளை முதலில் பார்ப்போம். 1/4 கிலோ புழுக்கொடி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை அரிச்சு வையுங்கோ. 50 கிராம் தேங்காய் பூ, 20 கிராம் காஜு, 20 கிராம் பிளம்ஸ், பால் 130 மில்லி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை சாதமாக சூடு காட்டி வைக்கணும். ரவை 60 கிராம், சீனி 300 கிராம், 2 மேசக்கரண்டி வனிலா. இவை அனைத்தும் லட்டு செய்வதற்கு தேவையான பொருள். செய்யும் முறையை ஆன் பண்ணிட்டு முதல்ல ரவையை லைட்டாக வறுத்தெடுக்கணும். ரவையை நல்லா வறுக்கக்கூடாது. லைட்டாக சூடு பிடிச்சோன்னே எடுக்கணும். ரவையில் வாசம் அடிக்கிறது லைட்டாக இந்த பதத்தில் வைக்கிடுங்கோ. லைட்டாக வறுத்துடுங்கோ. ஆக நல்லா வறுக்க தேவையில்லை. அந்த ஈரத்தன்மை போனோன்னே எடுக்கணும். லைட்டாக சூடரும் வரையும் காய்ச்சிக்கும். பாலை நல்லா பொங்க காய்ச்சல இப்படி இந்த பதம் வந்தோன்னா ரக்கி எடுங்கோ. 1 டீஸ்பூன் நெய் விட்டு காஜு வேம்புளம்பையும் பொரிச்சு எடுத்து விடுங்கோ. எடுத்துட்டு ஒடியல் புழுக்கொடி மாவையும் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணும். தேங்காய் பூ ஒடியல்மா ரவை எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு சீனியையும் போட்டு மிக்ஸ் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உங்களுக்கு இனிப்பு கூட வேணுமெண்டா ஒரு 50 கிராம் கூட சேர்க்கலாம். ஸ்பூன் வனிலாவையும் விட்டு அதையும் சேர்த்து நல்லா கலவுங்க. அந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டு கிண்டுங்க. ஒரேமாக விடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. சில நேரத்தில் தண்ணியாக போயிடும். டக் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து விடலாம். ஏலக்காய் விரும்பினா போடலாம். எங்களுக்கு விருப்பம் அதான் நாங்கள் போடுறோம். பால் 130 மில்லி தான் விட்ட நாங்கள் காணாது. இப்போ இது 20 மில்லி திருப்பி எடுத்து அதையும் கொஞ்சம் சேர்க்கலாம். இல்லாமல் 150 மில்லி பால். நட்டு ரெடி ஆகிட்டு கொஞ்ச நேரம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு பிடிக்கலாம். அதாவது இப்படி பாருங்க, இந்த லட்டு நல்லபடியாக வந்திருக்கு. என்னை உருட்டி ஒரு ரேயில் அடுக்கி வைங்க. ஆக சூட்டில் கை வச்சிடாதீங்க. கை வெந்து போயிடும். கொஞ்சம் ஆறுனாப்பில் தான் புழுக்கொடி மா லட்டு எல்லாம் நல்லபடியாக வந்திருக்கு பாருங்க. புழுக்கொடி மா லட்டு உடம்புக்கு கெல்த்தி. சின்ன பிள்ளைகள் சாப்பிடாங்க. மாவா குழச்சி கொடுத்தா இப்படி லட்டாக செய்து கொடுத்தா சாப்பிடணும் விரும்பி. உங்களுக்கு நாங்கள் செய்த இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நிதா சமையல்.